சமையல். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இன்னைக்கு பொங்கல் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த பொங்கல் கிஃப்ட் யாருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்டிகை அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா? அப்படிதான் தீபாவளியில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து என்னதான் நம்ம போனஸ் கொடுத்தாலும் சாரி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேங்க. இந்த கிஃப்ட்டு நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா அன்னம் ஷாப்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ சேஃபாக அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாவு சம்பளம் தான் அவங்க ஷாப்ல இருந்து வாங்கியிருக்கேன் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. போன வருஷமும் நான் அன்னம் ஷாப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃபீஸில் எல்லாருக்கும் இல்லை அழுத்தமாக டப்பா வந்து நல்லா இருக்குங்க. போன வருஷம் வாங்கினது வந்து டிஷ் வாங்கினேன். ஒன்றுக்குள்ள ஒன்று போடுற மாதிரி டிஷ் வாங்கினேன். இந்த வருஷம் வந்து சரி கொஞ்சம் வித்தியாசமாக வேறு பாத்திரம் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வாங்கிட்டேங்க. பாருங்க, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே வந்து அன்னம் ஷாப்பில் நல்லா வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்து நம்ம டேபிளில் வந்து குழம்பு, ரசம், குருமா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களோட இட்லி பானை நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சம்பளம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டுக்கிற மாதிரி ஒரு 4 சைஸ் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 4 5 அவங்ககிட்ட இருக்குது. செட்டாக வேணா கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள், மாவெல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பிரியாணி பாட்டும் அவங்ககிட்ட கிடைக்குங்க. அன்னம் ஷாப்பில் வந்து இந்த பிரியாணி பாட்டு வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வச்சுருக்காங்க. இது வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தொக்கு கூட இதில் செய்யலாம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணி பாட்டு, இந்த சம்படம், இந்த மாதிரி பாத்திரங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் போனீங்கன்னாவே அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க. தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். போன வருஷம் டிஷ்ஷு கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் போன வருஷம் கொடுத்தேன். ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டுக்கிற மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்குமே மூடி இருக்குங்க. நான் இதில் உள்ள வச்சுக்கிறதால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா கனமாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு இந்த சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேங்க. கிஃப்ட்டு சின்னதாக இருக்கலாம், ஆனால் மனசு பெருசுங்க. அதனால் சரி என்ன கொடுத்தாலும் நம்ம அன்போடு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த வருஷம் இதை வாங்கியிருக்கேன். நம்ம கொடுக்குறது வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நமக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்குதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அன்னம் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துறேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நான் வாங்கினேன் இந்த கிஃப்டோட உங்கள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.